எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு போட்டோவை எப்படி ஈஸியா கம்ப்ரஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல நிறைய ட்ரை பண்ணி இருந்திருக்கோம் கம்ப்ரஸ் பண்றதுக்கு. நம்ம ஆன்லைனே நம்ம போக தேவையில்ல, ஆன்லைன் யூஸ் பண்ணாமலே ஆன்லைன்ல கம்ப்ரஸ் பண்ணாம எப்படி ஒரு போட்டோவை ஈஸியா கம்ப்ரஸ் பண்றதுங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். சோ உங்களுக்கு எந்த போட்டோவை நீங்க கம்ப்ரஸ் பண்ணணுமோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப போட்டோ கம்ப்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த போட்டோட சைஸ் கீழே பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 3 MB அப்படின்னு காமிக்குது. சோ இதை ஆக்சுவலா நான் என்ன மாதிரி மாத்தணும் அப்படின்னா, இந்த 68 KBக்கு மாத்தணும். இதே போட்டோவை நான் 68 KBக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த போட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு எடிட் அப்படின்னு உங்க இதுல ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சோ அதை எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போட்டோ வந்து பெயிண்ட்ல ஓபன் ஆகும். உங்களோட பெயிண்ட் வந்து எல்லாருக்குமே டிஃபால்ட்டா இருக்கும். சோ இதுல போனதுக்கு அப்புறமா ரீசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீசைஸை கிளிக் பண்ணுங்க. இந்த ரீசைஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த போட்டோவோட ஹரிசாண்டல் எவ்வளவு, வெர்டிகல் எவ்வளவு அப்படிங்கிறது, அதாவது விச் மீன்ஸ் வித் அண்ட் ஹைட்டை வந்து செட் பண்றது, பிக்சல் ரேஷியோ செட் பண்றது வரும். சோ இதுல பிக்சல்ஸை சூஸ் பண்ணிட்டு கீழே மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது டிக் ஆயிருக்கும். அதை நீங்க எடுத்து விட்டுட்டு இதுல உங்களுக்கு எவ்வளவு வித் வேணும், எவ்வளவு ஹைட் வேணும் அப்படிங்கறத ரெடியூஸ் பண்ணுங்க. ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1600க்கு ஒரு 700 ஹைட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓகே இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துட்டுருங்க. ஓகே அப்படிங்கறது. சோ இப்போ உங்களுக்கு இங்க ரெடியூஸ் ஆயிருக்கும். கீழையுமே இந்த சைஸை வந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குங்கிறத பாருங்க. சோ ரீசைஸ் கொடுங்க. மறுபடியும் பிக்சல்ஸ் வித் வந்து ஒரு 800 வச்சுட்டு மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கறத மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவல் போட்டோ இப்ப எவ்வளவுக்கு மாறி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 107 KBக்கு மாறி இருக்கு. சோ இதுதான் வந்து இப்ப இன்னும் இதுக்கும் நீங்க ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட போட்டோவை திரும்ப இதுலயே ரீசைஸ் கொடுத்து பிக்சல்ஸ்ல போயிட்டு மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை எடுத்து விட்டுட்டு ஹைட்டை வந்து கூட்டிக்கலாம். ஈக்குவலா வைக்கணும்னு நினைச்சீங்க ஈக்குவலா வச்சுக்கலாம் 800. சோ சேவ். கீழே சேவ் பண்ணவுமே நீங்க அங்க போய் தான் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. கீழேயே உங்களுக்கு காமிக்கும் 800x800 பிக்சல் வச்சிருக்கோம். அதுக்கு சைஸ் எவ்வளவு 132 KB வந்திருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி உங்களுடைய போட்டோவை வந்து ஈஸியா நீங்க எடிட் பண்ணி மாத்திக்கலாம். சோ திரும்பவும் நீங்க ரீசைஸ்ல போய் அது 50 KB வரைக்கும் வரணும் சார், 50 to ஒரு 60 KB 70 KB வரைக்கும் வரணும் அப்படின்னா இங்க நீங்க இதுல ரெடியூஸ் பண்ணிடுங்க. 400 to 400 கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சும். சேவ் பண்ணிட்டு பாருங்க ரெடியூஸ் ஆகுது. வந்துருச்சா 50 to 60 KBக்கு. சோ 56 KB வந்துருச்சு. சோ இதுவே போதுமானது. சோ இந்த மாதிரி உங்களுடைய போட்டோவை வந்து நீங்க ஈஸியா வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெட் ஆன்லைன்ல போய் நிறைய தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பெயிண்ட்லயே வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. இதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரையுமே நீங்க பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த சிக்னேச்சரோட சைஸ் வந்து 67 KB ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு. எனக்கு ஒரு 50 KB மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அகைன் அந்த சிக்னேச்சர்ல ரைட் கிளிக் பண்ணி எடிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா இதுல ரீசைஸ் அப்படிங்கறத கொடுங்க. சோ ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ். பிக்சலை கிளிக் பண்ணுங்க. மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை செக் பாக்ஸ் அன்செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு வித் எவ்வளவு ஹைட் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு 500 வித் அண்ட் தென் 500 ஹைட் வந்து நான் செட் பண்றேன். செட் பண்ணிட்டு ஓகே அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் அப்படி கொடுங்க. கீழே இங்க உங்களுக்கு 67 KBல இருந்தது 49 KBக்கு மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய போட்டோஸை வந்து ஈஸியா வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் தேவைன்றதே கிடையாது. ஈஸியா நம்ம பெயிண்ட்ல வந்து இதை பார்த்துக்கலாம். சோ இந்த போட்டோ கம்ப்ரஷன்ல வந்து நமக்கு வந்து கூட்டறனாலும் சரி குறைக்கிறதுனாலும் சரி இந்த பிக்சல் ரேஷியோ மட்டும் நீங்க மாத்திக்கிட்டே வந்துட்டா போதும். சோ வித்த வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சைஸ் வந்து கூடும். ஹைட் வித்த வந்து கம்மி பண்ணீங்க, வித் அண்ட் ஹைட் வந்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சைஸும் வந்து அங்க ரெடியூஸ் ஆகும். சோ இது வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டியும் போட்டோ போய் பார்க்க வேண்டியதுல இங்கே கீழே உங்களுக்கு எவ்வளவு வித் அண்ட் எவ்வளவு ஹைட் செட் பண்ணிருக்கீங்கன்னு காமிக்கும், எவ்வளவு சைஸ்ன்றதையும் காமிக்கும். ஒன்ஸ் நீங்க மாத்திட்டு சேவ் மட்டும் பண்ணுங்க. சேவ் பண்ணீங்கன்னா தான் அந்த சேஞ்சஸ் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.